ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள். இந்த தக்காளி வந்து எந்த ஒரு சொத்தையும் இல்லைங்க. பூச்சி எதுவும் அரிச்ச மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை இந்த தக்காளியில். நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருக்குது. பெரிய தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எப்போவுமே நான் தக்காளி கட் பண்ணால் தனியாக கட் பண்ணுவோங்க. அது உள்ளே நம்ம டவுட்டாக தான் நான் எப்போவுமே தக்காளி மட்டும் பார்ப்பேன். அதனால் மற்ற காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக தான் தக்காளி கட் பண்ணுவேன். அப்படி கட் பண்ணும்போது கண்டிப்பாக உள்ளே பூச்சி இருக்குங்க. இந்த தக்காளி பாருங்கள், செம்மையாக இருந்ததுங்க. எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை உள்ளே பூச்சி இருக்க மாதிரி. கட் பண்ணி பார்த்தா உள்ளே அவ்வளோ இருக்குங்க. இது உள்ளே இந்த பாருங்க, உள்ளே நிறைய இருந்ததுங்க. அப்படி உள்ளே போயிட்டுருக்குங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே சமையலுக்கு தக்காளி கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். வெளி தோட்டத்தில் சூப்பராக இருக்குங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பூச்சி இருக்குது. ஸோ இது இருக்குது பாருங்கள், அந்த நீட்டாக தெரியுதுங்களா? நீட்டாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பூச்சி தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது உள்ளே. எனக்கு அது பிடிக்கல. அதனால் நான் அப்படியே ஜஸ்ட் இதை எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் போடுறேன். நீங்கள் வந்து டைம் ஆகுது, பசங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து கடை சமைக்கணும், சீரியல் பார்த்து சமைக்கணும், அப்படி இப்படிலாம் பண்ணாதீங்க. தக்காளி கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பண்ணுவோம், ஆனால் வெளியில் அதில் சொத்த தெரியும். ஆனால் இந்த தக்காளியில் இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிப்பு என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேங்க. அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னுடைய வியூவர்ஸ்க்கு. அதனால தான் நான் இதை சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். நல்லா மேற்பக்கம் நல்லாயிருக்கும், பட் உள்ளே காலவாரிடும். பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தக்காளியை பார்த்து கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் டக்கு தூக்கி போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.